ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கோடை காலத்தோட கொடுமை ரொம்ப இருக்குது. எல்லோரும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை நல தமயந்தி. அவங்க கதை நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனால் இது அவங்களோட முற்பிறவியோட கதை. அதை பற்றி பார்க்கலாமா? ஒரு காட்டில் முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஆகுகன் ஆகுகின்னு வேடவர் குலத்தை சேர்ந்த கணவன் மனைவி 2 பேர் ஒரு சின்ன குகையில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன குகையில் 2 பேர் தான் இருக்க முடியும். அந்த மாதிரி அவங்க அந்த குகையில் வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ ஒரு நாள் மாலை வேளையில் ஒரு துறவி அந்த பக்கமாக வந்தார். அவரை பார்த்த உடனே அவங்க அவரை வரவேற்று உபசரித்து அவருக்கு உண்பதற்காக பால், பழம், தினை மாவு, தேன் எல்லாம் கொடுத்தாங்களாம். அவரும் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அவங்கள வயிறார வாழ்த்திட்டு எல்லாம் பண்ணினோன்னு அப்போது ஆகுகன் சொன்னாரா, சுவாமி, இந்த காட்டில் இந்த வேலையில் நீங்கள் இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. அதனால் இன்று இரவு இந்த குகையில் தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த முனிவரும் சரிப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போது அந்த ஆகுகன் மறுபடியும் சொன்னாரா, சுவாமி, இந்த குகையில் 2 பேர் தான் உறங்க முடியும். இப்போ உங்களை வெளியே உறங்க சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் உள்ளே உறங்கினா அது தவறு. நம்ம 2 பேரும் உள்ளே உறங்கிட்டு இவளை வெளியே உறங்க வைக்கவும் முடியாது, அது ஆபத்து. அதனால நீங்கள் 2 பேரும் உள்ளே உறங்க, நான் வெளியே இருக்கேன். நீங்கள் அவளுக்கு தகப்பன் போல் இல்லையா சுவாமி, அதனால் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், நீங்கள் 2 பேரும் உள்ளே உறங்குங்கன்னு சொன்னோன்னே அந்த முனிவருக்கு அப்படியே இந்த வேடனுடைய பெருந்தன்மையை நினச்சி அவ்வளோ சிலிர்த்து போச்சான். அப்போது அன்று இரவு அந்த முனிவரும் ஆகுகியும் அந்த குகையில் உறங்கினாங்களாம். ஆகுகன் வெளியே காவலுக்கு உட்கார்ந்துருந்தான். மறுநாள் காலை விடிஞ்சோடனே குகையை திறந்து வெளியே வந்து பார்த்தா ஆகுகனை ஏதோ ஒரு மிருகம் அடித்து கொன்னுட்டு போயிருந்தது. அதை பார்த்த உடனே ஆகுகி அலறி துடிச்சு அப்படியே அந்த சனமே அவளோட உயிரையும் விட்டுட்டான். அப்போது அந்த முனிவருக்கு என்னடா இது, நம்மளால் இப்படி 2 உயிர் அநியாயமாக போயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தம். அவர் ஆகுகன் 2 பேர் உடம்பை எடுத்து சிதையில் வச்சு தீயெல்லாம் மூட்டினார். அப்படியும் அவரோட வருத்தம் தனியவே இல்லை. இது என்னடா வழி, நம்ம தானே இதுக்கு காரணம் சொல்லி அவர் மனசே கேட்காம அவரும் அந்த தீயிலே குதிச்சிட்டாரு. அப்புறம் அவங்க 3 பேருமே நல்ல கதியாகி சொர்க்கத்துக்கு போனாங்க. அதுக்கு அடுத்த பிறவியில் தான் ஆகுகன் நலனாவும் ஆகுகி தமயந்தியாவும் பிறந்தாங்க. அந்த முனிவர் அன்னம்மா பிறந்து அவங்க 2 பேருக்கும் தூது போய் அவங்கள சேர்த்து வச்சார். இதுதான் நல தமயந்தியோட முற்பிறவி வரலாறு. கதையை கேட்டிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.